தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும். நோட்டிஃபிகேஷனில் உதவியாளர் உட்பட வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரி 18,800 இருக்கும். ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ண வந்து எனி டிகிரி முடித்தவங்க வரைக்கும் எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது. ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 21 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா சேலம் மாவட்டத்திலேருந்து ஒருங்கிணைந்த சேவை மையம், அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஷ் ஒர்க்கர், செக்யூரிட்டி கார்டு, மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர்னு சொல்லி 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஃபில் பண்ணி அவங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். எந்த ஒரு ஃபீல்டும் ஃபில் பண்ணாமல் விட்டுறாதீங்க. எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம், அடுத்து உங்களுடைய பெயர், உங்களுடைய மொபைல் நம்பர், ரெசிடென்டல் அட்ரஸ், கரண்ட் ரெசிடென்டல் அட்ரஸ், ஓகேங்களா, வசிப்பிட முகவரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த அட்ரஸ் இங்கே கொடுத்துருங்க. இங்கே டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய வயது மற்றும் பிறந்த தேதி இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்ன வச்சுருக்கீங்களோ அதையே ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குமே நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதுக்குமே மென்ஷன் பண்ணிடுங்க. ஆதார் கார்டு, அதேமாதிரி ஸ்கூல் டிசி, மார்க் ஷீட்டு, இது எல்லாமே அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணலைன்னா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட் இருக்கணும். அதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ப்ரூஃபு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃபு, இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர், இங்கே டேட்டு, இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஒரிஜினல் சென்ட் பண்ணிடாதீங்க. ஸோ ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கு இந்த அட்ரஸுக்கு மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், அறையன் 126, முதல் தளம், மாவட்ட ஆட்சியரகம், சேலம் 636001 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷனை நேர்லேயோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நேர்லேயுமே சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 21 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 21 ஈவினிங் 5 மணி வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சேலம் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. சமூக நலத்துறையில் இருக்க ஒன் ஸ்டாப் சென்டரில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேலம் மாவட்டத்தில் குடும்பம் மற்றும் பொது இடங்களில் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு தேவைப்படும் அவசர கால மீட்பு, அதே மாதிரியே மருத்துவ உதவி, மனநல ஆலோசனை, காவல் உதவி, சட்ட உதவி, தற்காலிக தங்குமிடம், இதெல்லாமே வழங்குறதுக்காக மத்திய அரசால் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழே சேலம் மாவட்டத்தில் சகி பெண்கள் ஒருங்கிணைந்த சேவை மையம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அங்கே தான் இப்போ வேக்கன்சிஸ் இருக்குது. 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒப்பந்த அடிப்படையில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பர்மனன்ட் போஸ்டிங்ஸ் கிடையாது. 1 இயருக்கு இதோட போஸ்டிங்ஸ் இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ இதோட அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே அவங்களோட டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் அங்கேயுமே வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா வழக்கு பணியாளர் கேஷ் ஒர்க்கர் கேட்டகிரியில் 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 18,800 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் சோசியல் ஒர்க்கு பிஎஸ்டபிள்யூ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், அல்லது மாஸ்டர் டிகிரியில் சோசியல் ஒர்க்கு எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது மாஸ்டர் டிகிரியில் சைக்காலஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இளங்கலை அல்லது முதுகலை பட்டம் நீங்கள் இங்கே சொல்லியிருக்க இந்த டிபார்ட்மெண்ட்டில், அதாவது சோசியல் ஒர்க் சைக்காலஜியில் பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஏஜ் மட்டும் 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் அரசு அல்லது தனியார் நிறுவனங்களில் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. 3 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க கேஷ் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா. விண்ணப்பதாரர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருக்கணும். பெண்கள் மட்டுமே இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் உங்களை வந்து ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரி மாறி இருக்கும். ஓகேங்களா. அதுக்குமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வில்லிங்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காவலர் பணியிடம் 1 வேக்கன்சி செக்யூரிட்டி கார்டு. அதில் வந்து இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பர் மந்த்துக்கு 12,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் செக்டரில் அவங்களோட ஆஃபீஸில் 2 இயர்ஸ் செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உள்ளூரை சார்ந்தவராக இருக்கணும். 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். காவலர் பணியிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனம் ஓட்டுபவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டிரைவிங் தெரியும் அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு உதவியாளர் பணியிடம் நெக்ஸ்ட். ஓகேங்களா. இதுக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் கேட்டகரியில். சேலரி பர் மந்த்துக்கு 10,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. கவர்மெண்ட் செக்டர் அல்லது ப்ரைவேட் செக்டரில் 2 வருஷம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா சமைக்க தெரிந்த பெண் சமையலராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரம் சுழற்சி அளிக்கும் வகையில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். உள்ளூரை சார்ந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா காவலர் பணியிடத்துக்கு மட்டும் பெண்கள் ஆண்கள் இருப்பாளருமே விண்ணப்பிச்சுக்கலாம். மற்ற 2 போஸ்ட்டுக்கும் மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் கேஷ் ஒர்க்கர் 2 போஸ்ட்டுக்கும் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா. அதையுமே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷனுக்கு பார்த்திங்கன்னா ஃபீஸ் எதுவுமே கேட்கல. அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே இல்லை. ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸுக்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. இன்டர்வியூ வந்து எந்த வென்யூவில் எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டேரெக்டாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ரெனியூவல் பண்ணி தரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.